வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ஜோசியரையா இந்தாங்க மகேஷ் மித்ராவோட ஜாதகம். நல்லதும்மா. நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலான்னு உங்களுக்கு ஐடியா? ஒரு 2-3 மாசத்துல வச்சிடலாமா? இல்ல ஏற்கனவே தள்ளி போட்டு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஓ அப்படியா? இந்த வீட்ல உடனே ஒரு நல்ல காரியம் நடந்தாகணும். அதனால உடனே வர அடுத்த முகூர்த்தத்தை பாருங்க. சரிங்க, அப்படியே பாத்துடலாம். வா சின்னு, வா உட்காரு. மித்ரா, உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் நாள் பார்த்துட்டு இருக்கோம். என்ன மித்ரா, ஏன் டல்லா இருக்க? காலையில எவ்வளவு ஹாப்பியான விஷயத்த சொல்றோம், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. மகேஷ்க்கு தெரியுமா அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன சொல்லுவான்? அங்கிள் தான் நேத்து மகேஷ் கிட்ட அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாருல, அதுக்கு மேல அவன் சொல்ல என்ன இருக்கு? இருக்கு மாம். சார், இவங்க தெரியாம உங்களை வர சொல்லிட்டாங்க. எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. மகேஷ், அவரை நான் வர சொல்லியிருக்கேன். நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுறது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அவன் தான் தான் நிலையிலே இல்லாம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு தெரியாம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கானே. மாம், நீங்க மட்டும் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்றீங்களா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நான் நேத்தே சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் என்கேஜ்மெண்ட்க்கு டேட் குறிக்க ஜோசியரை வர சொல்லிருக்கீங்க. மகேஷ் மகேஷ் ப்ளீஸ் மகேஷ், கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. நம்ம பேரண்ட்ஸ் எப்பவும் நமக்கு நல்லது தானே நினைப்பாங்க. நீ இப்போ ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க. இல்ல கன்ஃபியூஷன் கூட சொல்ல முடியாது. நீ எமோஷனலா ஏதோ டவுனா இருக்க மகேஷ். இந்த நேரத்துல நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்காது மகேஷ். நோ மித்ரா, நான் எமோஷனலா டவுனாலாம் எதுவும் இல்ல. எனக்கு அந்த குழந்தையோட எமோஷனல் கனெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் ரொம்ப கிளியரா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஸ்டாப் இட் மகேஷ்.